இந்த தனுர் லக்கணத்தில் பிறந்தவர்கள், இந்த தனுசு லக்கணத்துக்கானுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இவங்க செல்ஃப் கான்பிடென்ட் அப்படின்றது ஜாஸ்தி, சுய ஒழுக்கம் அப்படின்றது நிறைய இருக்கும் தனுசு லக்கணத்துல பிறந்தவனுக்கு. இவன் இயற்கையாவே பெரிய மனிதர்களையும் மதிப்பான், தெய்வத்தையும் மதிப்பான். தெய்வீகத்தன்மை இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு எப்பயுமே இருக்கும். இதனாலதான் நான் சொல்றது, தனுசு லக்கணத்துல பிறந்துட்டு ஏன்டா இப்படி இருக்க, டெய்லி நித்தம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மாதிரி இது பண்ணிக்கோ, நித்திய ஆலய வழிபாடு உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். அப்ப இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி, அதை விட தளராத ஒரு மனநிலை இவங்களுக்கு உண்டு. ஏன்னா இவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஒரு குடும்பத்துல தனுசு லக்கணத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்துன்னு வைங்களேன், இவங்க அப்பா செய்ய வேண்டிய அத்தனை பொறுப்பையும் அப்பாவுக்கு அடுத்து இவன்ட்ட தான் வந்து நிற்கும். அப்படி ஒரு லக்கணம், அருமையான லக்கணம், உன்னதமான லக்கணம் தனுசு. இந்த லக்னாதிபதி யாருன்னா குரு. இப்ப குரு 7ல் உட்கார்ந்துருந்தார். புதிய புதிய உறவுகள்லாம் நமக்கு நிறைய கிடைச்சது. ஏன்னா இவர் தான் சுகஸ்தானாதிபதி, யாரு 4 குடையவர். அவர் போய் 7ல் உட்கார்ந்துருந்தார். புதிய உறவுகள் நமக்கு கிடைச்சு. ஆனா இப்ப என்ன செய்யறாருன்னா, குரு 8ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்றார். 8ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 8ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன செய்யறாரு, அவர் 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்ப 4, 8, 12 காலபுருஷனுக்கு 4, 8, 12. அப்ப பொருளாதார ரீதியான விரயங்கள் அப்படின்றது இருக்கு. இதை நம்ம தெண்ட செலவு வெட்டி செலவுலாம் கொண்டு போக முடியாது. பொருளாதார விரயங்கள் ஏதோ ஒரு பக்கத்துல நம்மளுடைய காசு பணம் லாக் ஆகுது. அது 4 கூட ஒரு 8ல் இருக்கனால கண்டிப்பாக நீங்க பயணங்கள்ல ரொம்ப கவனமா தான் இருக்கணும். யாருக்காவது உதவி பண்றீங்க அப்படின்னா சரி, உதவி பண்ணும்போது இது வராது அப்படின்னு நினைச்சா உதவிங்க. நீங்க காசு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. இது போயிட்டு நம்ம கொடுத்துட்டு ஐயோ வரலைன்னா அடிச்சுக்க கூடாது. ஆசைப்பட்டு எதையும் கொடுத்து நீங்க மாட்டிக்கிறாங்க. சரி, என்ன பண்ணலாம்? புதுசா ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சரி, மூர்க்கமா முடிச்சிருங்க. இல்ல பழைய சொத்து இருக்கு, இதை இடிச்சு கட்டலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நல்ல வலுவா செலவு பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீர்நிலைகளுக்கு போறீங்க அப்படின்னா மிகுந்த கவனம் வேண்டும். ஒரு வயசு 60, 65 வயசுக்கு மேல இருக்கிறோம் அப்படின்னா சரி, பாத்ரூமுக்கு போகும்போது கூட கதவை தாப்பா போட்டுறாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏன்னா நினைவு தடுமாற்றம் அப்படின்றது நிறைய இதுல இருக்கு. இதுல சில நேரத்துல சுவாச கோளாறு வரலாம், நரம்பியல் கோளாறு வரலாம். அப்ப உட்கார்ந்துட்டு எந்திரிச்சா கால் வலிக்கு, பாதம் ஊன்ற முடியல, அதெல்லாம் வரும். உடம்ப நீங்க பக்குவப்படுத்திக்கிங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அப்ப தனுசு லக்கணத்துக்கு ஆண்கள் குரு பயிற்சி 8ஆம் இடத்துல நின்னுக்கு இருக்கு. ஆனா லக்கணாதிபதி ஆயுள் பலம் கட்டி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆயுள் பலம் நல்லா தான் இருக்கு. ஆனா சின்ன சின்ன விஷயத்துல கூட பல தடவை யோசிச்சு செய்யறது நல்லது. ஒன்னா இன்னொன்னு, கையில காசு இருக்கா, பொண்டாட்டி கையில கொடுத்துருங்க. மனைவிகளை கொடுத்துட்டு வேணுங்கும் போது நீங்க செலவுக்கு வாங்கிக்கோங்க. இப்ப மனைவி என்ன சொல்லுப்ப, சில பேருக்கு கல்யாணம் முடிச்ச உடனே மனைவிக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த உத்தியோகத்துக்கு ஏதாவது கொடுத்தா தான் உத்தியோகம் கிடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சூழல் இருந்தா அந்த ரீதியில செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற நேரம் எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, மனைவி கையில கொடுத்துட்டு உங்க தேவைக்கு செலவுக்கு நீங்க வாங்கிக்கங்க. என்ன இப்ப இதுல பல பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த பூர்வீக சொத்துல போய் செலவு பண்ணி ஏதாவது அதை பூர்வீக சொத்துல பிரிக்கப்படாத சொத்து, நான் சொல்றது உங்க பாகத்தை எடுத்து நீங்க கட்டுறது தப்பு இல்லை, பிரிக்கப்படாத சொத்துல போய் ஒவ்வொரு பக்கம் உங்களுக்கு காசு வருதுன்னு நினைச்சிட்டு நீங்க போய் அதுல செலவழிச்சு கட்டணம் கட்டிட்டீங்கன்னா பின்னாடி அது ஒரு பிட்டு கூட உங்களால எடுக்க முடியாது. அதனால யோசிச்சுக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை கவனமாக எடுங்க. தனுசு லக்கணத்துல பிறந்தவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நான் மாணவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒன்று எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இஎன்சி, பார்மசூட்டிக்கல், பயோமெடிக்கல், டெக்ஸ்டைல் டிசைனிங், ஏன் மெடிக்கல், இதெல்லாம் மெடிசன், டாக்டரா கூட போகலாம். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு தகுதியான மாணவர்கள் இந்த துறையை நீங்க சார்ந்து நிற்கிறது தவறே கிடையாது. ஆனா இந்த 8ல் இருக்கக்கூடிய குரு என்ன செய்யும், இதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா, இதுக்கு போகலாமா, அதுக்கு போகலாமான்னு சொல்லி ஆசிலேஷன்ல கால தாமதமாகி
அப்படியே நீங்க எதையும் விட்டுறாங்க. சில நேரத்தில் தனுசு லக்னத்துக்காரனுக்கு வந்து படிக்கவே முடியல, உயர்கல்வி இவனை எங்க கொண்டு போய் படிக்க வைக்க, 10th முடிச்சிருக்கு, 10th முடிச்ச உடனே +2 கொண்டு போகணும். இப்ப 10th படிக்கக்கூடிய மாணவர் 10th ரிசல்ட் வந்துருச்சுல, இந்த 10th மாணவர்கள் என்ன செய்வாங்க, ஐயோ நம்ம இவனை எப்படி படிக்க வைக்கணும் பெத்தவங்க தவிச்சுட்டு இருப்பாங்க. கொண்டு போய் தொழிற்கல்வி பாலிடெக்னிக்ல விட்டுருங்க 3 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது லேட்டர் என்ட்ரியில் இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் தடுமாற்றம் வேண்டாம். ஒரு நல்ல மார்க் வந்திருக்கு, நமக்கு காசு பணம் இல்லை, அவனை என்ன செய்யலாம், பாலிடெக்னிக் கொண்டு போய் சேருங்க, அவன் எப்படி நல்லா வந்துடுவான். ஏன்னா தேவையில்லாத ஒரு சூழல்லாம் நீங்க குழப்பிக்கிற வேண்டாம். ஆனால் தனுசு லக்கணம் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம், ரொம்ப கவனம். எப்படி சிம்ம லக்கணத்துக்காரங்க நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தனுசு லக்கணத்தில் பிறந்தவன் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா அடுத்த குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய அற்புதத்தை அது தரும். இதுக்கு இடையில இன்னொரு பக்கம் இருக்கு, இந்த ராகு அது பேசியிருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரும். அதனால கவலைப்படாதீங்க. ஒரு கிரகம் நமக்கு ஒரு சில இதுகள் இருந்தாலும் இன்னொரு கிரகம் நமக்கு துணையா இருக்கு. சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால தனுசு லக்கணத்தை வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும், சளி தொல்லை நிறைய இருக்கும், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதே சனி 10ஆம் பார்வையா லக்கணத்தை பார்க்கறதுனால இந்த பேக் பெயின் சொல்லுவோம் இல்லையா, அது வரும். இதுக்கு மருந்தை விட எக்ஸசைஸ் தான் முக்கியம். அதனால நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, உங்களுக்கு தகுந்த ஒரு யோகாவோ அல்லது சில ஆசனங்களை போடுங்க, ஒரு வார்ம் அப் பண்ணுங்க. அப்படியே இதை அப்படியே சமாளித்து கொண்டு வந்துடலாம். என்ன நண்பர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய பயிற்சி. உதவி செய்யறன்னு உபத்திரத்தை வாங்கிடக்கூடாது. மனுஷ மக்கள்கிட்ட இந்த காலத்தில் பார்த்து பழகுங்க. உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போகணுன்னு ஆள் வருது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கவனம் கவனம் கவனம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. எப்படி கால சக்கரத்தின் 9வது ராசி. எப்போதுமே சரி, ஒரு ஒழுக்கமான குணம் யாருக்குன்னா கண்டிப்பா தனுசு ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எப்படி நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு லட்சியத்தை நினைச்சாங்கன்னா அந்த லட்சியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இது வந்து எப்போதுமே தனுசோட இயல்பான குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு சேர்க்கணும் சொல்லி பயங்கரமாக திறமையானவர்கள். அம்புட்டு பேரும் எல்லாருமே சரி திறமையானவர்கள். யாரு இந்த தனுசு ராசியில பிறந்துட்டா. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. 12 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க அந்த குரு வந்து உச்சமாகிறாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இந்த பலனை பார்க்க நீங்க 12 வருஷம் வெயிட் பண்றீங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு இப்ப மட்டும் சனி பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருக்கணும், வேற எந்த கிரகத்தையும் நீங்க பார்க்காதீங்க. சனி பகவான் நல்லா இருந்து குரு பகவான் நல்லா இருந்தா அப்ப 8ஆம் இடத்து குரு என்ன வேணாலும் யோகத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரமா மாறிடும். ஜாதகத்தில சனி பகவான் நல்லா இருந்தால், எப்படி குருவுடைய வீட்டை சனி பகவான், அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு இப்ப புரியும் நினைக்கிறேன். குரு போகக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரத்துல கண்டிப்பா போயிடுவார். அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணும், தனுசு ராசியில பிறந்துட்டா உங்க ஜாதக நோட்டை கண்டிப்பா இந்த வருஷத்துல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாகணும். இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். இந்த ஜூன் மாசம் 2ல இருந்து ஆரம்பிக்கிறார் இந்த குரு பயிற்சி. அப்ப எல்லாருமே ஜாதகத்தை பார்க்காம மேட்ச் பண்ணாதீங்க. ஏன்னா இது நல்லதா வருது, எப்படி கெட்டதா வரல. என்னங்க எல்லாருமே 8ஆம் இடத்து குரு என்ன வேணாலும் செய்யும், தடங்களை கொடுக்கும். எப்படி உங்க ராசி எது உச்சமா இருந்தா உங்களே கண் எடுத்து குத்துவாரா? நீங்களே கையெடுத்து கண்ணில் குத்திக்குவீங்களா? குத்த மாட்டீங்கல்ல. ஏன்னா பாதிப்பான இடத்த சனி பகவானே இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொடுக்குறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை. இப்ப யாருக்கு தனுசு ராசிக்கு கண்டிப்பா இது வேற செய்யணும். ஏன்னா கெட்ட இடத்த அவர் பாக்குறாருங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. நல்லா பாருங்க, 8ஆம் இடத்துல குரு இருக்காரா, நேரம் 12ஆம் இடத்துல 5ஆம் பார்வை பாக்குறாரா, அடுத்து பாருங்க உங்க ராசியில 2ஆம் இடத்தை பாக்குறா, அடுத்து 4ஆம் இடத்தை பாக்குறாரா, கெட்ட விஷயம் நடக்காதுங்க.
ஒரு சுப செலவு நடக்குங்க. இதாங்க குரு பயிற்சி. இது எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் குடும்பத்துல 100% நடக்கும். நீங்க கெட்டதை திங்க் பண்ண வேணாம். ஓப்பனா சொல்றேன். யாருடைய ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா ஒரு சில பலவீனத்தை சந்திப்பீங்க. எப்படி? எதுக்கு தெரியுமா இது முன்னாடி சொல்றேன்? 7ஆம் இடத்துல குரு இருந்துச்சே, அது போகக்கூடிய நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், அது கூட திருவாதிரை ராகுடைய சாரத்துல முடிச்சா ராகுடைய கால்களை போகவே கூடாது. இந்த சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, பயிர் சார்ந்த பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. வருமானம் டபுள் மடங்கா ரொம்ப செலவை கொடுத்துருக்கும். குடும்பத்துல வாக்கு கொடுத்து மாட்டிருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் ஒரு மந்தமா இருந்திருக்கும். கணவன் மனைக்குள்ள நிறைய மன வருத்தம் இருந்திருக்கும். தொழில நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்காது. தொழிலும் சரியா இருந்திருக்காது. வேலையும் சரியா இருந்திருக்காது. இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா குரு வக்கரமானாரு, சனி பகவான் வக்கரமாகனாங்க. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நிறைய கழகத்தை பார்ப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைக்கு தொழில ஒரு அமைப்பு தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்ப ஏன் தெரியுமா நான் நல்லா சொல்ல முடியுது தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு 100க்கு 200% உச்சமான கிரகம் வேலை செய்யும் சொல்லுவாங்க. ஒண்ணுல இப்ப நேரா 12ஆம் இடத்தை பார்க்கணும், வெளிநாடு போக போறீங்கன்னு நான் சொல்லுவேன். வெளியூர்ல போய் சம்பாதிக்க போறேன்னு சொல்லுவேன். எப்படி? வெளிநாடு, வெளியூர், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இப்ப பண்ணி ஆகணும். கண்டிப்பா 100க்கு 100% இந்த தனுசு ராசி கண்டிப்பா வேலை செய்யும் இந்த கிரகம். அதுக்கான உங்க ஜாதக தசாபுத்தி இருந்தா மட்டும் நீ அதை மட்டும் பாருங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கூட தனுசு ராசிக்கிறாங்க. ஏன்னா இப்ப டைம் பக்காவா இருக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா வெளிநாடு, வெளியூர்ல வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த விசா பிரச்சனை சரியாகும். சொந்த குடியுரிமை கிடைக்கும். இதையும் தாண்டி அவர் பார்வை 2ஆம் இடத்தை பாக்குறாரு. எத்தனை பேருக்கு இந்த இட பூமியில சொத்துல ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு? அந்த வழக்கை எடுத்து இப்ப நடத்தி பாருங்க. தீர்ப்பு உங்க பக்கம் எழுதலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா தீர்ப்பு எழுதுவாங்க. அரசாங்கத்தில் உள்ள சொத்துல உள்ள பிரச்சனை, நிறைய சொத்து பிரச்சனை, அம்மா சொத்து, தாத்தா சொத்து, பாட்டி சொத்துல உள்ள வில்லங்கம் எல்லாமே சரியாகும். அரசாங்க வேலை, மாணவ மாணவிக்கு கண்டிப்பா 100க்கு 100% இந்த குரு பகவானுடைய கிரக பேச்சுல கிடைக்கும். மத்திய அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குவீங்க. மத்திய அரசாங்க வேலையா, மாநில அரசாங்க வேலையா, இது சார்ந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிரகம் வேலை செய்யும். தனுஷை பொறுத்தவரை இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கினா கண்டிப்பா இது நீ வாங்கிதான் ஆகணும். இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. இது இப்போ நடந்துரும். இப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒண்ணுங்க வெளிநாடு போவீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்குவீங்க. இது கண்டிப்பா உங்க இந்த குரு பேச்சு இந்த ஒரு வருஷத்துல நீங்க வாங்கலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா நடக்கும் பாருங்க. இதையும் தாண்டி திருமண செலவு வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்கும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, குழந்தை பாக்கியமா எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, இப்ப லோன் சேங்ஷன் ஆகும். நல்லா பாருங்க. 2ஆம் வீட்டு சனி பகவான இந்த குரு பகவான் 9ஆம் பார்வை பாக்குறாரு. அந்த சனி பகவான் நேரம் 6ஆம் இடத்தை பார்க்கலாம். கடனை அடைச்சு லோனுக்கு எங்க கட்ட லோனை கொடுப்பாரு. வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, நிறைய ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளில வருவீங்க. ஏன்னா அதுக்கான கிரகம் கண்டிப்பா வேலை செய்யும். மருத்துவ செலவு உடம்பு ரீதியா வராது, நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி? மருத்துவ செலவு குறையும். இப்ப சகோதர உறவு, அம்மாவுடைய உடம்பு, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியங்கள் எல்லாம் உங்களை சொல்லி பயமுறுத்துறாங்க. அர்த்தாஷ்டம சனி பாதிக்கும் போது 8ல குரு போறாரு, ரொம்ப கவனமா இருக்கணும். தனுஷை பொறுத்தவரை ஜாதக தசாபதியை பார்க்காம நீங்க இதை பெருசா பாதிப்பா எடுத்துக்காதீங்க. இது என்னுடைய கருத்து. ஏன்னா டைமிங் பக்காவா இருக்கு. நீங்க மூவ் பண்ணி போறதெல்லாம் உங்களுடைய கையில இருக்குது. எல்லாம் பார்த்துக்கோங்க. புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில பண்ணி பாருங்க. செம்ம ஒரு மாற்றம் இருக்கும். இப்ப தொழில பார்க்காத ஒரு வெற்றியை நீங்க பார்ப்பீங்க. ஏன் தெரியுமா? 4ஆம் இடத்து சனி பகவான் குரு பார்வைப்பட்டு சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்ப புதுசா தொழில் பண்றவங்க என்ன பார்க்கணும்? சனி பகவானை மட்டும் ஜாதகத்தை பார்க்கணும், தசாபதியை பார்க்கணும். கண்டிப்பா தொழிலை ஸ்டார்ட் பண்ணி உள்ள இறங்கிடணும். கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். மாமனார் உறவு, மாமியார் உறவு நல்லா இருக்கும். திடீர் லாட்ரி உங்களுக்கு கண்டிப்பா அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா தனுசு ராசிக்கு நிறைய எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசிக்கு திடீர் யோகம் ஒண்ணு வருது. ஒண்ணு நகை வரணும், இல்ல இடம் வரணும், இல்ல பணம் வரணும், இல்ல பொருள் வரணும். அப்ப லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை விட்டு வரையும் பண்ணாம உங்க ஜாதத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு எடுத்து பாருங்க. சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. சொத்துல உள்ள வெள்ளங்க சரியாகும். கொஞ்சம் லாபங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. நல்ல ஒரு வருமான பொருளாதார மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பா கண்டிப்பா இந்த வருஷம் வரும். நகை வாங்குறது, இடம் வாங்குறது, இது மாதிரி செலவா நீங்க நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். அப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல? மூல நட்சத்திரம். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும், நான் பார்த்தோம்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். யாரு? இந்த மூல நட்சத்திரம் பண்ணவர். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. மூல நட்சத்திரம் எல்லாமே வெற்றியா வரும். தோல்விக்கான விஷயம் வேலை செய்யாது.
என்ன காரணம் தெரியுமா? உங்க நட்சத்திர அதிபதி கேது வந்து சுயசாரம் வாங்கிட்டார். கவலையப்படாதீங்க. நல்ல விஷயம், நல்ல காரியம். நல்லா பாருங்க. நல்ல விஷயம், நல்ல காரியம். வேலை மாற்றம், தொழில்ல ஒரு சேஞ்ச், படிக்கக்கூடிய மாணவர்கள், மருத்துவ படிப்பு, கெமிக்கல் படிப்பு, டிரைவர் வேலை படிப்பு, இது எது வந்தாலும் சரி. இந்த ஹார்ட் ஒர்க் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சரி, 3 நட்சத்திரம் எல்லாத்துக்குமே செம்ம யோகம் இருக்கு. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், தொழில ஒரு மாற்றம், குழந்தை பாக்கியம், திருமணத்துல ஒரு யோகம், எல்லாமே சூப்பரா வேலை செய்யும். பார்த்து யாருக்கு? இந்த 3 நட்சத்திரம். அடுத்து பூராட நட்சத்திரம். ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நிறைய கலைகள் விரும்பக்கூடிய குணம், எப்போதுமே பிசினஸ், லாபம், பொருளாதாரம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. கவலையப்படாதீங்க. இப்படி புராண நட்சத்திரம் எதுவுமே கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும். உங்க மேல எவ்வளவு கடன் தான் கடன் சும்மா சரியா இருக்குங்க. ஒண்ணுங்க, படிப்புகள் நல்லா இருக்குங்க. கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, அடுத்து இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்கல்ல, அந்த கலைப்பள்ளி, இசைப்பள்ளி, நிறைய பேருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு? பூராட நட்சத்திரம் சொல்றேன். பூராட நட்சத்திரம் எல்லாத்துக்குமே நல்லா யோகமா வரும். எந்த ஒரு கெட்ட விஷயம் கண்டிப்பா நடக்காது. நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும். நீங்க பெருசா பயப்படணும். அந்த வருஷங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமா தான் இருக்கும். கெட்டது மேக்சிமம் நடக்காது. அடுத்து உத்திராட நட்சத்திரம். எப்படி? நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். யார் உத்திராடத்துல வந்தா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யார்கிட்டையும் கை கட்டி நிக்கணும் உங்கள்ட்ட அவசியம் கிடையாது. ஆனா அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க அந்த வரக்கூடிய இந்த குருபாவுடைய உச்சமான கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எப்படி? படிப்புல, கல்வியில, தொழில, வேலையில, வெளிநாடு, வெளியூர்ல நிறைய ஒரு மாற்றம் வருதுங்க. எந்த ஒரு கெட்டதும் பெருசா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. எப்படி? ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, தாய் தந்தையுடைய சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, தொழில வேலை மாற்றுறது, உத்தியோகத்துல ஒரு மாற்றம் கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். யார்? உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ஒரு ஆண்டு காலம் எத்தகைய நல்ல பலனை தரப்போறார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான் உச்சமடைகிறார். தன்னுடைய ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியுமான குரு பகவான் கடகத்தில் போய் உச்சமடைகிறார். சில பேர் கேட்குறாங்க, தனுசு ராசியினுடைய அஷ்டம பலன்கள் அப்படின்னு கேட்குறார். வாஸ்தவம் தான். அப்போ 50% உயர்வான பலனை தருவார். 50%னாலும் ஒரு ஆண்டு காலத்தில் அவர் வக்கரமாவார், இப்படி போவார், வந்தாலும் கூட 50% கேரண்டி. குருவடிவாகி குவளையம் தண்டில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோட ஆயுதத்தால் கொடுவினை களைவார். பொதுவாக 8ஆம் இடத்துல போகும் பொழுது கொடிய வினைகளை களைஞ்சு விடுவார். அப்போ ஒரு சன்னியாசி கிரகமும் ஒரு கவர்ச்சி கிரகம், அதாவது தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்களுக்கு பலன்கள் அமையும். அதே போல கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உள்ளே வந்து பூசம் நட்சத்திரம் ஆயில்யத்தில் ஓராண்டு காலம் பலனை தருவார். சார பலன்கள் தனியாக நடக்கும். அப்படி இருக்கிற பொழுது இந்த தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய பார்வையில் தான் ரொம்ப சிறப்பு இருக்கிறது. அதெல்லாம் சொல்லில் படிக்க முடியாது. அப்போ 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த ஆண்டு முழுவதும் 12ஆம் இடம் தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். குருவினுடைய 5ஆம் பார்வையில். குருவினுடைய 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வை, குழந்தைகள் பார்வை, சொத்து பார்வை, ஒரு தெய்வீக பார்வை, குலதெய்வ பார்வை. நல்ல கவனிச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு குரு பகவான் தனுசு ராசிக்கு 5, 7, 9 எனும் சிறப்பு பார்வையை கையில் வைத்திருக்கிறார். குரு ஒரு பெயர்ச்சி என்பது ரொம்ப சிறப்பு. குரு ஒரு 9 கோள்களிலே குரு பகவான் தான் ரொம்ப மங்களகரமானவர். அவர் ஒருத்தர் தான் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், மங்களத்தை தரக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். உங்கள் தனுசு ராசிக்கு ஒரு சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கணும் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும்? அப்போ குருவினுடைய அருள் வேணும், குருவினுடைய பார்வை வேணும். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? அப்போ குரு இல்லாமல் நல்ல காரியம் நடக்காது. பெரும் பணம், அதுக்கு அதிபதி குரு பகவான் தான். குழந்தைகளின் மகிழ்ச்சி, குழந்தைகளின் சந்தோஷம், குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தை பிறப்பு, குழந்தைகளுடைய கல்வி, இவைகளுக்கெல்லாம் குரு பகவான் தான். அப்போ தனுசு ராசியிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் 6 வயதில் இருந்து 60 வயது வரை, ஏன்
100 வயது வரையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தும். அப்போ குரு தான் பெரிய பொருளாதாரம். குரு ஒரு விரிவடைந்த கிரகம். அது பூமியை விட 200 மடங்கு பெருசு. அதனால் அதனுடைய பார்வை குரு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நன்மையை தருவார். ஸோ அதனால் இப்போ தனுசு ராசி பொறுத்தளவில் அவரே சுகஸ்தானாதிபதி. சுகஸ்தானத்திற்கு பாக்கியத்தில் பஞ்சமத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் மீனம், தனுசுக்கு 4ஆம் இடம் மீனம், மீனத்திற்கு பஞ்சமஸ்தானம். அங்கேயே உச்சமடைந்து அங்கேயே வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன செய்வார்? முதல்ல தனுசு ராசிக்கு குரு பகவான் அவருடைய மூலத்திரிகோண வீட்டுக்கு வேலையை செய்வார். அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கார். 8ஆம் இடத்துல வச்சுவார். அப்போ விபரீதமான ராஜயோகம். நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது ஏதோ ஒன்று நடக்கும். அதுவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பாராதது எல்லாம் மங்களகரமாகவே முடியும். அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தான் உங்களுக்கு குறைவாக இருக்கும். நான் நினைச்சது நடக்கலை, நான் நினைக்காதது நடக்கலை. அப்போ இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு முதலில் விழிப்புணர்வாக சொல்லி விடுகிறோம். எனது அருமை அம்மன் அருள் யூடியூப் நேயர்களே, இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமான பலன்களை தரப்போகிறது. தனுசு ராசியின் 8இல் அமர்ந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை தனது 5ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ 12ஆம் இடம் அயன சயன போகும், அந்த இடத்த பார்ப்பார். அப்போ 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், 12ஆம் இடம் ஆன்மீக சுற்றுலா, கோவில், வெளிநாடு, வெளிமாநிலம், வேறு மொழி பேசுகிறவர்களிடத்தில். அப்போ நிறைய ஜாதகர்கள் வெளிநாடு போவீங்க, கல்விக்க போகலாம், வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டே வேலைக்கும் போகலாம். உங்களுடைய மனைவியினுடைய வசதிக்காக நல்ல வாகனம் வாங்க வேண்டியது வரும். உங்கள் தாயாருக்கு பூர்வீக இடம் சார்ந்து செலவு இருக்கும், அம்மாவுக்கு செலவு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தாராளமாக உங்களுடைய இளைய சகோதரம் சார்பாக தொழில் முதலீட்டு செலவு வரும். ஒரு குத்தகை எடுத்து அதற்கு பணம் கட்ட வேண்டியது வரும். சிறுதூர பயணத்திற்கு உங்களுக்கு வண்டி வாங்கி கொள்வீர்கள். உங்கள் வாரிசுகளுக்கு சின்ன விளையாட்டு சைக்கிள்கள் அல்லது வாகனங்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகமெல்லாம் உண்டு. திருமண செலவு உண்டு, திருமணத்தில் செலவு உண்டு. இந்த காலத்தில் திருமணம் நடந்தால் அது அதிகமான விரயங்களை, சுப விரயங்களை பொருள் செலவோடு செய்ய வேண்டியது வரும். வியாபாரம் பங்குதாரர்கள் எல்லாம் விலகிடுவாங்க, அவங்களுக்குரிய பங்கை நம்ம கொடுக்க வேண்டிய செலவு வரும். சில வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள்லாம் கிடைக்கும். கௌரவத்திற்காக செலவு பண்ண வேண்டிய மாமியார் மாமனார் அவர்களுக்கும் வெகு செலவும் அலைச்சலும் ஏற்படும். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த குருவினுடைய 7ஆம் பார்வை எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்துல இருந்த குரு தன் 7ஆம் பார்வையால் ராசியினுடைய 8ஆம் இடத்தை 8ல் போய் உட்கார்ந்தா நெருக்கடியை 2ஆம் இடத்துல கொடுப்பார். ராசியாதிபதி 8க்கு போய் 8ல் இருந்து பார்வையில் 2ஆம் இடத்தை கொடுக்குறாரு. அப்போ பணம், அப்போ தனம் பார்க்க குடும்பஸ்தானம், அதில் நல்ல பண உறவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஆனால் அனைத்திற்கும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கும். உங்களுடைய தந்தைக்கு உங்களுக்கு பணம் கொடுப்பார். அரசாங்கம் மூலம் வர வேண்டிய தொகையெல்லாம் கிடைக்கும். சில சமயம் அரசு உங்கள் நிலத்தை எடுத்துக்கொண்டு வர தொல்லையாகவும் இருக்கும். நீதிமன்றத்திலிருந்து வர வேண்டிய தொகையும், வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மூலமும் பணமும் கிடைக்கும். ஆக ஏதோ ஒரு வழியில் நல்ல பலன், நல்ல பயன் கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்கள். உங்கள் தாயார் அவரின் தாய் வழி சொத்தை உங்கள் பேருக்கு மாற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். உயில் மூலம் சொத்து கிடைக்கும். சில இன்சூரன்ஸ் முன்பு எப்போதோ வங்கியில் போட்டு விட்டுட்டு மறந்து விட்ட பணம் புதையல் கிடைத்தால் அடகு வைத்த பொருளை திருப்பி வரும். எல்லாம் 8ஆம் இடத்துல போய் குரு இருந்தால் இன்சூரன்ஸு, திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அதே போல் வாரிசுகள் வெளிநாடு செல்வார்கள். குழந்தைகளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் உண்டாகும். அங்கிருந்து அனுப்பக்கூடிய தொகை பங்கு பத்திரம் மூலம் கிடைக்கும். லாபம் உங்களுக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல், சினிமா துறை, பண வருவாய், கலை மூலம் நல்ல வருமானம் வரும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்கள் வாக்கு நல்ல பலம் பெறும். உங்கள் சொற்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்தி வளமாகும். கண்டிப்பாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, நீதியாக இருப்பீங்க, சட்டத்திற்கு உட்படுற மாதிரி பேச்சு இருக்கும். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக 4ஆம் இடம். 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 4ஆம் இடம் வண்டி, 4ஆம் இடம் சுகம். 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலே 2, 4, 7, 10 பலம் பெற்றால் திருமணம் உண்டு. திருமண தடை இருந்தது. 36 வயசாச்சு, 36 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகிடும். குருவுக்கு ஒரு 16, சனிக்கு ஒரு 19. இந்த வயசை கடந்தால்
போனவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த குரு 16 வயசு உள்ள குரு 19 வயசு உள்ள சனியை பார்க்குறார். அது ராசிக்கு 4ஆம் இடம். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் பெரிய அனுக்கிரகம். ஆமாம். அதே போல் தங்க நகைகள்லாம் வாங்க முடியும், நல்ல சம்பாத்தியம் வரும். அப்போ இந்த குரு பயிற்சி ஆன உடனே தனுசு ராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க, குழந்தைகள் நல்ல தரமான கல்வி கிடைக்கப்பட்டு நல்ல வேறு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, கொஞ்சம் தூர பயணமாக இருக்கும், நிறைய அருகில் இருக்கக்கூடிய அநேகமான கோவில்களுக்கும் போகக்கூடியது. ஏன்னா 9ஆம் இடம் பார்வைக்கு திருக்கோவில் பார்வை. கடல் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட மீன், கடல், கப்பல், ஓடம், பரிசல்கள் விடுறவர்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும். வீடு கட்டும் பொருள்கள், டீலர்கள். நாங்கள் 4 சனி இருக்கார், குரு பார்க்குறார். சமையல் எண்ணெய் சார்ந்த கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு இப்போ சூப்பர் டூப்பராக இருக்கும். திருமணம் முடியும், தாய்க்கு கௌரவம் சேர்க்க வகையில் சிறப்பு இருக்கும். தாய் வழி அன்புனால கல்யாணம் நடக்கும். தாய் வழி உறவில் தாய்க்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பொண்ணை கட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாள். 4ஆம் இடம், அதாவது ஒரு ஜாதகத்தில் ராசிக்கு 10ஆம் இடம் மாமியார் ராசி இருக்கு. அந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த இடத்திற்கு சனியின் பார்வை குருவோட சேர்ந்து வரும். அப்போ மாட்டு பண்ணை ஆரம்பிக்கலாம், டியூஷன் நடத்தலாம், அவங்களாம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதம். அதே போல் வீட்டில் கொல்லப்பட்டில் கிணறு தண்ணீர் சக்கரை மாதிரி இனிக்கும். நீங்களும் தண்ணீர் வியாபாரம் கூட செய்யலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு போர் போட்டிங்கன்னா தண்ணி எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். குரு பகவான் சனியை பார்க்குறாரு. அப்போ சனின்னா தொழில்காரகன், ஜீவனக்காரகன். அதனால் 4ஆம் இடத்துல சனி இருந்து தாயாருக்கு உடல் நலக்குறைவை கொடுத்துக்கிட்டு இருந்தார். எந்த ஒரு வேலையும் வேகமாக நடக்கலை, மந்தமாக போச்சு, ஸ்லோவாக நடந்தது. அப்போ 4ஆம் இடத்துல தண்ணி குரு பார்க்கும்போது தாயாருடைய உடல்நல சீராகும். வறண்டு கிடந்த கிணத்துல தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். வீடை மாற்றி அமைப்பீங்க, பழைய வீட்டை திருத்தி அமைச்சு பெயிண்ட் அடித்து மாற்றுவீங்க. அதே போல் குரு பார்வை வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், நல்ல வர்ணமெல்லாம் பூசுவீங்க. இப்படிப்பட்ட நிலையில் குருவினுடைய திருவருளால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். இந்த தனுசு ராசிக்கு குருவினுடைய நட்சத்திரங்களில் பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் போகும்போது வசிக்கும் விடத்தை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க. எனவே வீட்டை நல்ல அந்தஸ்தான இடத்துக்கு நம்ம மாற்றணும், வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் அப்படின்னு சொல்லணும், கொஞ்சம் அம்மாவை மாடர்ன் ஆக்கணும் அப்படிங்கிற வேலைக்கு போக சொல்கிற அசையா சொத்துக்கள், வீடு போன்றவை விலை ஜாஸ்தியானதை வாங்குவது இந்த மாதிரியான விளங்காத யோசனையெல்லாம் பீறிட்டு கிளம்பும். இதற்கு காரணம் என்னென்னா 8ஆம் இடத்தில் இந்த நட்சத்திரத்தில் போகிறனால. 8ஆம் இடங்கிறது பேராசைப்பட்டீங்கன்னா கொண்டுட்டு போய் கடன்லேயோ பிரச்சனையிலையோ இழுத்து விட்டுரும். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் பூச நட்சத்திரத்தில் போகும்போது சனி நேர்மையான வழியில் போனால் அள்ளி கொடுத்துருவார். அதனால் அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்கினா மாட்டிக்குவீங்க. அப்போ ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்க காசு பணத்தை கேட்டு வாங்குவது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் அதிகம் பேசக்கூடாது. அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும். குருவினுடைய அருளால் பெரும் பணம் சம்பாதிக்கலாம். குருவினுடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல. அப்போ 12, 2, 4 ஒன்றுக்கு மேற்பட்ட 2 ஒரு தொழில் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. பணம் அல்ல குறைய வந்து கொண்டே இருக்கும். அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கும் திருமணங்கள், யோகங்கள், பாக்கியங்கள், அவர்களுக்கு வீடு வாசல்கள், சொத்து சுகங்கள். குழப்பமான மனநிலையில் இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் சரியான பாதையை வாழ்க்கையில் காட்டுவார். சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடியவர்களுக்கு அவர் நல்ல வாய்ப்பு. குடும்பத்துக்காக உழைக்கிறேன், குடும்பத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த குரு அருள் வெகு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பம். குரு பார்க்குறனால அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர் புகழ், பெருமையோடு வாழ வைக்கும்.
அப்படி என்றால் குரு அரசு ஆட்சியாக நமக்கு அமைவார். குரு பார்க்குறனால குடும்பத்தில் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும். அதனால் ஒரு அருள் கடாட்சம், ஒரு அருள் பேராற்றலை குரு பகவான் தருவார். கோச்சாரத்தில் குரு பகவான் வருகை தரும்போது நான் உன்னை புனிதப்படுத்துகிறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு குரு தனது உச்ச வீட்டுக்கு வராரு. புனர்பூசத்தில் உள்ள வராரு. 4ஆம் இடமான கடகராசியில் உச்சம். சொந்த நட்சத்திரம். நிலம், வீடு, வாகனங்கள், சொத்துக்களை கொடுப்பார். ரியல் எஸ்டேட் வளர்ச்சி உண்டாகும். தங்கத்துக்கான கிரகம், அதனால் கோல்டு வளர்ச்சி, தங்கம் உயர்வு அடையும். அரசியலில் மாற்றம், நாடும் நகரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேன்சருக்கு மருந்து கிடைக்கும். போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். வெளிநாடு, தாய்நாடு வசிக்கக்கூடியவங்க ஊர் திரும்புவீங்க. இப்படிப்பட்ட நிலையில் நிறைய பேருக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைச்சி ஓகோன்னு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தன்று மஞ்சளால் அரைத்த மஞ்சள் கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம். சந்தன குழம்பினால் சிவலிங்கத்திற்கு, அதாவது வடக்கு பார்த்த லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்யலாம். திருவண்ணாமலை குபேரலிங்கம் ரொம்ப சிறப்பு. அதே போல் காஞ்சியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மரண ஜனன வாசல் உள்ள அந்த கோவிலுக்குள்ளே உள்ளே இறங்கி போய் வந்தீர்கள் என்றால் தனுசு ராசியின் 8ஆம் இடமான கெடுபலன் குறையும். அதனால் ஜனன காலத்திற்கு எட்டுக்கூடிய வழி வேதனையை ஜனன மரண வாசலுக்குரிய அந்த கோவில் இருக்குது. சிவன் பழமையான கோவில். அது ஒரு விதமான கல்லுலால் புடைச்சிருப்பாங்க. அங்கே போய் உள்ளே போய் அந்த இதில் இறங்கி ஏறி வளைஞ்சு நெளிஞ்சு வந்தீங்கன்னா புதிய பிறப்பை கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவானவர், ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவானவர் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்களை உங்களுடைய ராசியின் அதிபதியை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சார், பொதுவாகவே ராசியின் அதிபதி 8க்கு போகக்கூடாதுமாங்களே. 8ஆம் இடத்துக்கு போனால் நிறைய பிரச்சனை, நிறைய வம்பு வழக்கு, நிறைய துன்பங்கள், நிறைய துயரங்கள்லாம் இருக்குமாங்களே. ஏற்கனவே அது இருக்கத்தானே செய்யுது, இன்னும் புதுசாக வேறு ஏதாவது வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உதயமாகும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ராசிகளுக்கு தான் ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. ஆனால் உங்களுடைய ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போனால் தான் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா நம்முடைய குருவானவர் நம்முடைய கடகராசிக்கு போய் என்ன பண்ணுறாரு, அங்கே தான் உச்சம் பெற்று வந்திருக்கிறார். அவருக்கு பிடிச்ச வீடே கடகம் தான். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட குருவானவர் உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கப்படும். நீங்கள் ஏற்கனவே குரு மாதிரி தான் இருப்பீங்க. நம்ம தனுசு ராசிக்காரங்கள்லாம் கேட்டிங்கன்னா பொதுவாகவே என்ன படிப்பு படித்து தான் சரி, என்ன வேலை உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, ஒரு 4 பேருக்காக சொல்லி கொடுப்பீங்க. ஒன்று நீங்கள் டீச்சராக இருப்பீங்க, வாத்தியாராக இருப்பீங்க, ப்ரொஃபஸராக இருப்பீங்க, அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கச்சாராக இருப்பீங்க, ஒரு 10 பேருக்கு டீம் லீடராக இருப்பீங்க, அப்படிங்கிறதுல இருக்கலாம். அல்லது நீங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, ஒரு 4 பேருக்கு தன்னுடைய வேலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. ஒளிமுறைவு இல்லாமல் கற்றுக் கொடுக்காது. எல்லா ராசிக்காரங்களும் சில பேர் கற்றுக் கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஒளிமுறைவு இல்லாமல் ஓப்பன் டிக்ளராக நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், ஆனால் நீ இஷ்டப்பட்டு மட்டும் கற்றுக்கோ, நான் எளிமையாக உன சொல்லித்தரேன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் தன்னுடைய அற்புதமான பார்வை மூலமாக பார்க்குறேன். ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 2ஆம் இடத்தை பார்க்குறதும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறது என்ன ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குன்னா, இவ்வளவு நாட்களாக உங்களை மதிக்காதவர்கள் மதிப்பாங்க. உங்களை ஏமாற்றி கொண்டு உங்களை காயப்படுத்துகிற நபர்கள் தன்னுடைய தவறை உணர்வாங்க. ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். எப்படி நம்மளுடைய உயர்திரு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குமோ, அதே போல் எப்படி நம்மளுடைய உயர்திரு பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, அதே போல் நம்முடைய உயர்திரு குடியரசுத் தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, அதே போல் தான் இவங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க.
ஸோ நமக்காக நிறைய விஷயங்கள் அர்ப்பணிக்கிறாங்க, நமக்காக சிந்திக்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம முக்கியம், நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்ல. அதே மாதிரி தான் தனுசு ராசி என்பவராகி நீங்கள் பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்து, பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வட்டாரத்தை கொடுத்துட்டு இப்போ இருட்டுக்குள்ளே இருக்கீங்களா? அப்போ உங்களோட ராசி அதிபதி என்ன நினைக்காரு? இவங்களுக்கு, நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறக்காண்டி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காரு. ஒரு மிகப்பெரிய கேடயம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள எல்லா தடையும் விலகும். பணம் இல்லைங்கிற பிரச்சனை நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இனிமேல் தான் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்டுவாங்க, உங்களை கேர் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ குடும்பத்துக்காண்டி விட்டு கொடுத்துட்டீங்க, ஆனால் உங்களை அவங்க புரிஞ்சுக்கல. ஸோ இனிமேல் புரிஞ்சுக்குவாங்க. அதேபோல் வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை நிமித்தமாகவோ, படிப்பின் விஷயமாகவோ, இன்ப சுற்றுலாவோ, ஆன்மீக சுற்றுலாவோ செல்வதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய விஷயம். நிம்மதியான தூக்கம் எதிர்பார்க்கீங்களா? அந்த நிம்மதியான தூக்கம் குருவோடைய அற்புதமான 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 12ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கறனால நிம்மதியான பயணம், நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகிறது என்பது. அதே போல் இந்த சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்திருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக சந்தோஷம்னா உங்களுக்கு காணல் நீர் மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷம் என்பது எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. மேச ராசிக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க. நீங்களும், ஏன்னா நீங்களாம் ஒரே அதாவது சொன்னால் தத்துவம் நீர், அதாவது நெருப்பு தத்துவம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கும். நீர் தத்துவம், காற்று தத்துவம் இருக்கும். ஸோ நீங்களாம் நெருப்பு தத்துவம் சார்ந்தவங்க. ஸோ உங்களுக்குலாம் இப்போ சந்தோஷம் இல்லை. அப்போ இந்த சந்தோஷம் இப்போ நிலைச்சிருக்கக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். உயர்ந்த படிப்புக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் நல்ல படிப்பு போய் சேர்ந்து அந்த படிப்பில் ஒரு அங்கீகாரம் பெற போறீங்க. உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. வீடு கெட்டன்னு ஆசைப்பட்டு பல முயற்சி எடுத்து தடையாக இருக்கு. பேஸ்மெண்ட்டை வரையும் போட்டாச்சு, நின்றுச்சு. எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தாச்சு, வீட்டுக்குள்ளே போக முடியல. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் சொந்த வீட்டில் போய் தங்கிடுவேனா, சொந்த வீடு வாங்குறதுக்கான எனக்கு யோகம் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கான பாக்கியத்தை உங்களுடைய முன்னேற்றத்தின் மூலமாக குரு பகவான் கொடுக்க போகிறார். இந்த வட்டம் பொருளாதாரத்தில் பஞ்சமே கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான லைஃபு, உங்களுக்கான வாழ்க்கை குரு கொடுக்க போகிறார். நீங்கள் அற்புதமாக அப்படியே ஏற்றுக்கும். ஓகே. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை, 21 கொண்டக்கடலை நைட்டே கோர்த்து அழகாக மஞ்சள் நூலில் கோர்த்துட்டு காலைல போய் குரு பகவானுக்கு போய் மாலையாக போடும். நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய லைஃப்பில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வாழ்க்கையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது.